அழகழகாய் விதவிதமாய் ஜிலு ஜிலு ஏசி ஏர் கூலர் பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு BEAவில் பிடிச்சிருக்கு. பிடித்த பிராண்டில் பிடித்த விலையில் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அப்ளையன்சஸ் கோவை மற்றும் தமிழகம் எங்கும். ஹாப்பி டு இன்ட்ரடியூஸ் சுசி சார், வேர் ஹவுஸோட GM. இவரை பத்தி எனக்கு ஒரு கெஸ் ஆஃப் என்ன அப்படின்னா, கெஸ் ஆஃப் கிடையாது, ரொம்பவே கான்ஃபிடென்ட்டான ஒரு விஷயம் என்னன்னா, கோயம்புத்தூர்ல ஒன் ஆஃப் த யங்கஸ்ட் GMல பெஸ்ட் சேலரி பேக்கேஜ் வாங்குற ஒரே பர்சன் வந்து சுசி சார் தான். ஹாய் சார், நம்ம ஃப்ரீயா பேசலாமா? இந்த மீட்டிங் அதெல்லாம் வந்து ரொம்ப ரியாலிட்டியா பேசலாம். நான் உங்களை நிறைய எக்ஸ்பெக்டேஷன் பண்ணது சுசி அப்படின்ற போது, சில கிளப்ஸோட மேனேஜர் நம்ம போவோம் வருவான மேனேஜர்ஸ் கிட்ட வந்து யாருக்குமே தெரியாது. அது வந்து எல்லா கிளப்ல இருக்க வந்து என்னன்னா ஒரு சர்வீஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் தான் பண்றாங்க. ஆனா எக்ஸ்பெஷலி சுசி நான் வந்துட்டு நீங்க காமனா ஏதாச்சும் நீங்க வேர் ஹவுஸ் இல்லைனாலும் மத்த இடத்துக்கு போகும்போது பாத்தீங்கன்னா சுசி அப்படின்னு சொன்னாலே வந்து வேர் ஹவுஸ்ல இருக்க அந்த சுசி. அப்படி ஒரு மேனேஜரா மட்டும் இல்லாம க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்லி அண்ட் ஹாட் டச்சிங். சோ அப்படிதானே பிரதர்? நேச்சர் அது பிரதர். இந்த வேர் ஹவுஸ் அப்படின்றது கோயம்புத்தூர்லயே வந்துட்டு இந்த ரூஃப் டாப்ல உட்காந்து நம்ம ஸ்கை பார்த்துட்டு அந்த ஒரு என்ஜாய்மெண்ட் பார்ட்டிஸ் தான் பார்த்திருக்கேன். நான் வேர் ஹவுஸ்ல இன்னும் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன், எனக்கு இந்த ஆம்பியன்ஸ் இப்படிதான் இருக்குமான்லாம் தெரியாது. நான் ஜஸ்ட் வீடியோல பார்த்திருக்கேன். எப்படி இந்த ஐடியாலஜி எனக்கு வேர் ஹவுஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஐடியாலஜிங்கிறது என்னோட MDஸோட ஐடியாலஜி தாங்க. நியூசிலாந்துல இருந்து வர டைம்ல இருந்து அங்க பீக் விண்டர்ல இருந்து கிளம்பி பீக் சம்மர்ல இங்க வந்து ஒர்க் பண்ணி இந்த இன்டீரியர்ஸ் எல்லாமே அவங்க ரெடி பண்ற சொல்லி. ஸோ ஐடியாலஜி எல்லாமே எங்களோட MDஸ் அவங்களோட ஐடியாலஜி தான். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன திங்ஸ் மட்டும், ஃபுட்ஸா இருக்கட்டும், லைக் காக்டெயில்ஸா இருக்கட்டும், எந்த ஒரு சிந்தட்டிக் ஃபிளேவர்ஸும் இல்லாம லைக் ஃபுட்ல கொஞ்சம் எலகென்ட்டா ஒரு டிஃப்ரெண்டா ஒரு குசைன் ட்ரை பண்ணணும், ஒரு ஃபியூஷன் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த பள்ளிப்பாளையம் கொத்து ஃபிட்டர்ஸ் சாப்பிடுங்க. ஆக்சுவல் பள்ளிப்பாளையம் ஃபிட்டர்ஸ் வந்து நீங்க வெளியில சாப்பிட்டுருப்பீங்க. இது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பள்ளிப்பாளையம் கொத்து ஃபிட்டர்ஸ்ங்கிறது பள்ளிப்பாளையம் கொத்து ஃபிட்டர்ஸ் ஷெஃப் மிஸ்டர் பாஸ்கர். இஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃப். ஆக்சுவலி ஹி இஸ் ஃப்ரம் லண்டன். ஸோ ஷெஃப் வந்து ஒரு பேசிக்கலி என்னோட ஓல்டு டீம்ல இருந்தவங்க. ஸோ ஹி இஸ் மூவ் டு யூகேங்க. எல்லாருமே எங்க டீம் எல்லாரும் ஒன்னா சேர்றோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல ஹி இஸ் ஆல்சோ கேம் ஹியர். ஸோ அவர் வந்து இப்போ எங்க கூடயே இருந்து எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃப். எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு மேனேஜ்மெண்ட்டை தாண்டி ஒரு ஃபேமிலி நினைக்கிறேன். டீம் ப்ரோ, எண்ட் ஆஃப் த டே டீம். டீமுன்னு கூட வந்து எப்படின்னா ஒரு ஸ்டெப் தள்ளி வைக்கிற மாதிரி இருக்கு. இது ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய. அது என்னன்னா ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்கு அப்படின்னா நாட் ஓன்லி லைக் அவங்க ஒரு MDs மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இல்லாம லைக் க்ளோஸா இருக்கிறது இன்னும் நமக்கு கொஞ்சம் ஃபிளெக்சிபிலிட்டி ஓவரா. ஓகே, நம்ம கொஞ்சம் ஒரு விஷயத்த கன்வே பண்ண முடியும். ஈவன் நானுமே அப்படிதான். யாருக்கிட்டையுமே பெரிய இந்த ஒரு பொசிஷன் அந்த மாதிரிலாம் மெயின்டைன் பண்றதுல ஆஷா ஒரு வேலை சொல்லி செய்யறதுக்கும் தட்டி கொடுத்து ஒரு வேலை சொல்லி செய்யறதுக்கும் அவங்களுக்கு ஒரு டிஃபரன்சியேஷன் இருக்கும். என்னக்காக இதை பண்றோம், உங்களுக்காக பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்வீஸ் ஃபுட்ஸை தாண்டி ஒரு கம்ஃபர்டபுளா கொண்டு போறதுதான் என்னோட ஐடியாலஜி. ஒரு நாட் ஓன்லி நீங்க வரீங்க ஒரு ஃபுட்ஸ் ஆர்டர் பண்றீங்க முடிச்சுட்டு ஓகே ஹவ் இஸ் இட் ரொம்ப கேஷுவலா கேட்டுட்டு ஃபார்மலா கேட்டுட்டு அப்படியே கிளம்புற மாதிரி இல்லாம லைக் அவங்க கூட ஒரு நின்று அவங்களோட ஜேர்னி என்ன எப்படி இருக்கு எப்படி. இன்னொரு கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா, எப்படி வந்து அந்த இந்த தீம் அப்படின்றது உங்களுக்கு ஐடியாலஜி? அதான் சொன்னேன்ல ப்ரோ, அது எல்லாமே எங்களோட MDயோட ஐடியாலஜி. அது அவங்களோட ஐடியாலஜி. கோயம்புத்தூர்ல ஒரு ஓப்பன் ஏர் இவ்வளவு பெரிய பார் இல்ல. ஸோ நீங்க பெங்களூர்லாம் போயிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிளப்ஸ் எல்லாமே பார்த்தாரு. தலாஷா இருக்கட்டும், ஒய்யா பெங்களூர். ஸோ அந்த மாதிரி திங்ஸ் மட்டும்தான் இங்க கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் எங்க MDஸோட பிளான். இது என்ன சூப்பரா இருக்கு. அதுதான் சொன்னல பள்ளிப்பாளையம் ஃபிட்டர்ஸ். ஐயோ வேற மாதிரி இருக்கு. சாப்பிட்றா ஏன்டா வச்சிருக்க தெரியலையா? கோயம்புத்தூர், சென்னை எல்லா கிளப்ஸை தாண்டி ஸோ வேர் ஹவுஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன இருக்கும் உங்களுடைய தாட் ஆஃப்? ஸ்பெஷாலிட்டி அண்டர் த ஸ்கை ஓப்பன் ஏருங்கிறதே ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி தான் ப்ரோ. என்னன்னா மற்ற இடத்துக்கு நீங்க ரொம்ப க்ளோஸ்டா போய் உட்காந்து இது பண்றதுக்கும் ஒரு ஃப்ரெஷ் ஏர்ல உட்காந்து ஒரு ஆம்பியன்ஸ் என்ஜாய் பண்றதுக்கும் நீங்க ஒரு ஃபேமிலியா வரும்போது ஒரு நல்ல ஃபீல் இருக்கும். ஃப்ரெஷ் ஏர்ல நல்லா இருந்துச்சு எனக்கு அந்த ஒரு அந்த ஃபுல் நேச்சர் அந்த அண்டர் த ஸ்கைங்கும் போது அது ரொம்ப நல்லா இருக்கும். வி ஹேவ் க்ளோஸ்ட் ஏரியா, ஆல்சோ வி ஹேவ் இண்டோர்ஸ், எல்லாமே வச்சுதான் பண்ணியிருக்கோம். நம்மளோட ஃபுட்ஸ் என்னென்ன மாதிரிலாம் இருக்கும், அது என்ன மாதிரி ஃபுட்ஸ்லாம் இருக்கு? மல்டி குஷன் தான் ப்ரோ. நம்ம கிட்ட சைனீஸ்ல இருந்து பேனேஷன்ல இருந்து எல்லாமே சவுத் இந்தியன்லேயே ஃபியூஷன். இப்போ நீங்க சாப்பிட்றீங்களா இந்த பள்ளிப்பாளையம் கொத்து ஃபிட்டர்ஸ்ன்றது, இதெல்லாம் வந்து லைக் புதுசா பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ரொம்ப நாள் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி ஃபுட்ஸ் எல்லாமே ரொம்ப கியூரேட் பண்ணி லைக் 1 month 2 months ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணோம். அவ்வளோ ட்ரைல்ஸ் போச்சு. எதுவுமே ஒரு ட்ரையல் இல்லாம எடுத்துட்டு வந்து நம்ம கொடுத்தது அந்த ஒரு விஷயம் கிடையாது. இருக்கிற காம்படிஷனுக்கு நம்ம ஒரு தனியா தெரியணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவே ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணி இதுக்கு பின்னாடி அவ்வளோ ஒர்க் அவுட்ஸ் வந்துச்சு.
எனக்கு இந்த இடத்துல ஒரு கொஸ்டின்ஸ் வருது. இப்போ நிறைய வந்து ரெஸ்டோ பார்ஸ் இருக்கட்டும், ஸோ கிளப் ஃபீல்டு இருக்கவங்களுடைய மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ரொம்பவே வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி அண்ட் ஃபேமிலி டைப்ல இருக்கும். ஸோ அந்த இடத்துல நான் எல்லா இடத்துலயுமே இதை நான் பேசுற விஷயம் தான். என்னதான் ப்ரொஃபஷனல் இருந்தாலும் அந்த பர்சனல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ கரெக்டுங்களா? அந்த பர்சனல் சொல்லும் போது உங்களுக்கு ஸ்மைல், நான் என்ன கேட்க போறேன் அப்படின்றது ஒரு நாளே இல்லை பர்சனல் போது ஒரு ஸ்மைல் வந்தது. நீங்க என்ன கேட்க போறேன்னு தெரியல. இதை பத்தி நீங்க வந்து ஸ்ட்ரைட் அண்ட் ஃபார்வர்டா மக்கள்கிட்ட சொல்றது எனக்கு ஒரு ஹாப்பினஸா இருக்கு. இந்த ஃபீல்டுல வந்து நிறைய பேர் நிறைய விதங்கள், ஸோ நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய இது வரும். ஸோ அதெல்லாம் எப்படி வந்து நீங்க நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்னா ரொம்ப நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. எப்படி இந்த ஏஜ்ல எனக்கு இந்த போஸ்டிங்கிறது ஒரு விஷயம் வந்து உங்க ஏஜ் என்னன்னு எனக்கு சொல்லிடுங்க. நான் 1996 born bro. லைக் மக்களுக்கு இப்போ வெளியில சொசைட்டிக்கு ஒரு புரிதல்னு ஒண்ணு இருக்குல்ல. ஓகே, இங்க இருக்கிறவன் தான் இப்படி இருக்கணும், அவங்க இருக்கிறவன் அப்படிதான் இருப்பான் அப்படிங்கறது. லைக் ஒன்னு சொல்ல போனா அப்கமிங் இயர்ஸ்ல ஏஐங்கிறது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம். இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்க ஒரு 2-3 செக்டார்ஸ், இதுதான் ரொம்ப நல்ல செக்டார், இதுதான் நல்ல செக்டார் இல்ல, இந்த செக்டார்ல இருக்கிறவங்க தான் இப்படிதான் இருப்பான் அப்படிங்கிறது அந்த புரிதல் தப்பான புரிதல் அவங்களோடது. இங்கேயும் இப்படி இருப்பாங்க நல்லவங்க. இப்போ என்னோட ஏஜ் இன்னும் ஆகுது ப்ரோ, நான் இந்த இண்டஸ்ட்ரியில தான் இருக்கேன். ஐ ஒன்ட் ஸ்மோக், ஐ ஒன்ட் ட்ரிங்க். நீங்க நம்புவீங்க நம்மளுக்கு ஐ ஒன்ட் ஸ்மோக். அது ஒரு பேரண்ட்ஸ் பொறுத்த ஒரு ப்ராமிஸா இருக்கட்டும். ஏங்கிறது ரொம்ப டேஞ்சரஸ்ல வருது. நான் பயமுத்துல என்னன்னா நெக்ஸ்ட் 5 yearsல இவங்க நினைச்சிட்டு இருக்க ஒரு டிபார்ட்மெண்ட்ஸா இருக்கட்டும், கமிங் டிபார்ட்மெண்ட்ஸ், இந்த ஐடி ஃபீல்டா இருக்கட்டும், யாரையுமே பயமுத்த கிடையாது. ஜஸ்ட் சொல்றேன், இது எல்லாமே ஏஐ வந்து ரொம்ப டேக் ஓவர் பண்ணி இப்ப கொண்டு வந்துட்டு இருக்கு. எல்லாமே ஈவன் ஆபரேஷன்ஸ் ரோபாட்டிக் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் வீட் ட்ரெயின் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே ஏஐஸ் உள்ள ரொம்ப கொண்டு வந்தாங்க. இப்போ யூஎஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸோட ஜாப்ஸ் லே ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க. ஓலா இப்போ ஒரு 5,000 எம்ப்ளாயிஸ் லே ஆஃப் பண்ணாங்க. இப்போ வர வர என்னன்னா, நேற்று ஒரு நியூஸ் பார்த்தேன், பிறந்த குழந்தை ஏன் அழுகுதுங்கிறது அதை கன்வே பண்ணி இது இதுக்கு தான் அழுகுதுங்கிற வரைக்கும் ஏஐ வந்துருச்சு. அப்படியா? ஸோ ஒரு நெக்ஸ்ட் 5 yearsல ஏஐ எப்படி மாறும் தெரியாது. எங்களோட இண்டஸ்ட்ரியில ஏஐக்கு பெரிய வேலை கிடையாது. இப்போ ஷெஃப் இருக்காருன்னா என்ன சேலரி இருக்கும்னு நினைக்கிறீங்க? லைக் ரெஸ்டோ பார்ஸ்ல கேக்குறீங்களா வெளியே? பொதுவாகவே சொல்றேன், ஹோட்டல்ஸா இருக்கட்டும், இருக்கட்டும் 1.5 1 நல்ல சேலரி. இந்தியாவுக்கு ஒரு 1.5 1.6ங்கிறதுலாம் லைக் அது வந்து அவங்களோட ஒன்லி சேலரி. ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட இன்சென்டிவ்ஸ் இருக்குது. அது பட் ஆனா அந்த செஃப்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காமனா வந்து எல்லா இடத்துல வந்து நிறைய விஷயம் என்னன்னா, இவங்க வந்து சமயக்காரங்க அப்படி நடத்துறது வேண்டாம் அப்படிங்கறத என்னோட. நான் இந்த இடத்துல நான் ஒரு பர்சன் வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், மாதம்பட்டி ரங்கராஜ். அவங்கள நம்ம எவ்வளவோ பின்னாடி அவங்களுக்கு ஹேட்டர்ஸ் இருக்கலாம், பட் அவங்க எவ்வளவு பேர் லவ் பண்றாங்கிறது விஷயம் தான். மாதம்பட்டி அண்ணா வந்து அவருடைய ஃபர்ஸ்ட் மூவி ரங்கனி சர்க்கஸ். ஸோ அதுல மாதம்பட்டி அவர் வந்து ஒரு அந்த டிஷ்ஷை பத்தி தான் பேசிட்டே இருப்பாங்க. நான் நாட் ஒன்லி மாதம்பட்டி சார் சொல்றேன், எல்லா செஃப்புமே எல்லா இடத்துக்கும் போயிட முடியாது. ஸோ அதுக்கான கரெக்ட் ஆஃப் த டே யாரையும் வந்து இன்சல்ட் பண்ண வேணாங்கிறது தான் என்னோட ஒரு கரெக்ட். இந்த ஒரு ஃபீல்டுக்கு, இந்த ஒரு பொசிஷனுக்கு நான் வரதுக்கு ஒரு 10-12 வருஷம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கிறது எனக்கு தெரியும். ஷெஃப்ங்கிறவரு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃபா வரதுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான்னு தெரியும். 1.5 lakh 1.6 lakh ஒரு சேலரி வாங்குறாருன்னா சும்மா விஷயம் கிடையாது. நீங்க ஒரு இன்டர்வியூ போனீங்கன்னா ஒரு 10,000 20,000 சேலரி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங். நம்ம பேசிக் சேலரி இப்போ அதுதான். தீபாவளி பொங்கல்னா கூட அவங்களுக்கு லீவ் இருக்காது, அவங்களுக்கு தான் அங்கே ஃபர்ஸ்ட் வேலை. எக்ஸ்பெஷலி நான் அந்த விஷயத்தை தான் வந்து நான் அவர்கிட்ட கேட்டேன். எல்லா விஷயங்களும் எல்லா ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். பட் இப்போ வந்து நிறைய ஒண்ணுமே இல்லை, நியூ இயரா இருக்கட்டும், பொங்கலா இருக்கட்டும், அப்போ எல்லாருமே வெளியே போவோம். ஆனா இந்த செட் ஆஃப் பீப்புள்ஸ் மட்டும் இவங்களுக்கான ஆடியன்ஸை தேடிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கொஸ்டின், இவங்களுக்குள்ள ஒரு வெறுப்பு வராதா? வெறுப்பு இல்ல, பேஷன். யாரும் ஹர்ட் பண்ண வேணாம், அசிங்கப்படுத்த வேணாம், இன்சல்ட் பண்ண வேணாங்கிறது தான் என்னோட அவருடைய கருத்து. அவங்களோட இண்டஸ்ட்ரியில பெரிய லெவல்ல இருப்பாங்க. இப்போ எனக்கு கீழே வந்து அத்தனை மேனேஜர்ஸ் இருக்காங்க, அத்தனை ஷெஃப் இருக்காங்க. வெளியில ஈஸியா இன்சல்ட் பண்ற வேணாம் அப்படிங்கிறது தான். புரியுது. ஓகே, இந்த இடத்துக்கு வரத்துக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கிறது அவங்களுக்கு தெரியும். சுஜி பிரதர், எனக்கு இதுல இன்னொரு கொஸ்டின்ஸ் இருக்கு. இப்போ நிறைய எப்பவும் போல எல்லாமே ஒரு காம்படிட்டர்ஸ் தான் நம்ம சொல்ல முடியும். எஸ்பெஷலி என்ன நம்ம சொன்னாலுமே அது நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இப்போ நாங்க வந்து இது இல்லைன்னா இது அப்படின்ற போயிடும். பட் நீங்க அந்த ஃபீல்டில் இருக்கும்போது அதை எப்படி நீங்க எக்ஸாக்டா எதை கேட்குறீங்க? அனதர் ரெஸ்டோ பாஸ், அனதர் கிளப், அப்கமிங் எல்லாமே அப்படின்னு இல்லை. லைக் எல்லாருமே நல்லா இருப்போம், எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுக்கறது அவ்வளோதான். கண்டிப்பா. இந்த பதில் நான் எப்படி எடுத்துக்கிறேன்? லைக் நீங்க இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஒரு 1 yearல மட்டுமே நிறைய ரெஸ்டோ பார்ஸா இருக்கட்டும், ரெஸ்டாரண்ட்ஸா இருக்கட்டும், நிறைய ஓப்பன் ஆகிட்டு இருக்காங்க. அவங்களோட பெஸ்ட்டை கொடுக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் நம்ம பர்சனலா கொஞ்சம் டீல் பண்ணலாம். எனக்கு உங்களை பத்தி ஹூஸ் த சுசி? சுசி வந்து ஸ்டார்டிங் 12th ஐ திங்க் ஒரு 2012 நினைக்கிறேன் ப்ரோ. ஒரு பெரிய அடி ஒன்று விழுந்தது எஜுகேஷன் விஷயத்துல எனக்கு. அதுக்கப்புறம் நான் ரொம்ப கேஷுவலா லைக் 12th வரைக்குமே ரொம்ப ஃபேமிலி அது எதுவுமே இல்லை, இந்த டிராகன் மாதிரி தான் ஜாலி. லைக் பசங்க ஹாப்பி எல்லாமே ஜாலியா இருக்கும். எல்லாருக்குமே வந்து காலேஜ் முடிஞ்சு விடுற அடி வந்து எனக்கு 12th
அந்த டைம்லேயே விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு. மேபி முடிச்சுட்டு காலேஜ் போகும்போதெல்லாம் வீட்டு பக்கமே ஒரு 6 மாதம் 8 மாதம் போகவே இல்லை. யாரும் பெருசாக ஃபேமிலியிலேருந்து சப்போர்ட் இல்லை, அக்கா அம்மா தவிர்த்து பெரிய சப்போர்ட்ஸ் எதுவுமே இல்லை. காலேஜில் இதெல்லாமே மைண்டில் வச்சுட்டு எந்த காலேஜ்? ஆசான் காலேஜ், சென்னையில். எதை பற்றியுமே எந்த ஒரு ஹாப்பினஸ் கிடையாது, எதுவுமே இல்லை. எங்கள் டிபார்ட்மெண்ட்ஸ் மட்டும் ரெக்கார்ட்ஸு அந்த அது இதுன்னு அவ்வளோ இருக்கும். எல்லாரும் அவங்க கேஷுவல் ட்ரெஸ் போட்டு போவாங்க. இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எங்களது மட்டும் நாங்கள் அன்றைக்கி ஒரு நாள் வந்து இந்த ட்ரெஸ் போட்டிருக்கணும், அந்த யூனிஃபார்ம் போட்டிருக்கணும். காலையில் எனக்கு சம் வில்லேஜ் சைட்லேருந்து போனதுனால அது ஒரு கொஞ்ச நாள் அது ஒரு மஞ்சப்பை அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட்லாம் இருந்தது கொஞ்ச நாள். ஸோ இருந்தால் நிறைய யோசிச்சு படிக்க ஆரம்பித்தேன். படிச்சுட்டு ஃபைனல் இயர் வரும்போது ஃபுல் ஆல் கிளியர் எல்லாத்துலேயுமே. என்னென்னா எனக்கு ஒரு டீ குடிக்க கூட டைம் இருக்காது. காலேஜ் முடிச்சேன்னா அடுத்த டைம் மிக்ஸாலஜி மேனேஜ்மெண்ட் கிளாஸ் போய் ஆகணும். நானும் என் ஃப்ரெண்டு இன்னொருத்தன் சதீஷ்னு சொல்லிட்டு இருப்போம். கரெக்டாக இது முடிஞ்சதுன்னா அடுத்து பை வெயிட்டுங்க. எங்களுக்கு நைட் ஃபுட்டு எடுத்து வைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு எடுத்து வைக்க சொல்லுவோம். ஸோ அது எல்லாமே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. முடிச்சுட்டு தென் காலேஜ் முடிக்கிறோம். கடைசியாக ஒரு 2 கேம்பஸ் 3 கேம்பஸ் வந்துச்சு. வீட்டில் இருந்த நாட்கள்னு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நிறைய கிடையாது பிரதர். கரெக்டாக காலேஜ் முடியுது ஒரு 5 days தான் வீட்டில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கேம்பஸ் போய் வந்துச்சு. அப்புறம் ஒரு ஹோட்டல்ஸாக அப்படின்ட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சீனியர்ஸ் எல்லாம் மிக்ஸாலஜி லெவலில் போனாங்க. நான் மேனேஜ்மெண்ட் லெவலில் அப்படியே இந்த சைடு வந்துட்டேன். எனக்கு ரொம்ப என்ன கை கொடுத்து ஏற்றி விட்ட ஒரு 2-3 பீப்புள்னா வந்து என்னோட ப்ரொஃபசர்ஸ். மிஸ்டர் ஜெயராம் சார் காலேஜில் ஒரு சின்ன விஷயம் தான் எனக்கு கை கொடுத்து நம்பி ஒரு விஷயம் பண்ணலான்னு அவர் தூக்கி விட்டாரு. தென் அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி வைஸ்ல எனக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்து இவனை நம்பி இதை பண்ணலான்னு சொல்லி ராஜஸ்தான்ல பெரிய ப்ராப்பர்ட்டிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் செட் பண்ணி கொடுத்து அவருக்காக மட்டுமே அங்கே போய் செட் பண்ணி கொடுத்து. அது மாதிரி மிஸ்டர் மில்டன் சார் என்னோட ஹெச்ஓடி நேம், அவரெல்லாம் இந்த டைம்ல தேங்க் பண்ணிக்கிறேன். கூட இருந்து எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்த ஒரு அக்காவா மாதிரி சிஸ்டர் மாதிரி ஒரு கிளாஸ்மேட் வந்து சங்கீதா. எனக்கு லைக் மஞ்சப்பை நல்லா கிண்டர் பண்ணுறப்போ அவங்க ஒருத்தவங்க தான் எனக்கு இருந்து எல்லாமே சொல்லி கொடுத்து ஹெல்ப் பண்ணது எல்லாமே. நிறைய பேர் ஹேட்டர்ஸ் இருப்பாங்க, இதை பண்ண முடியாது, இவன்லாம் பண்ணுவானா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இவன்லாம் பண்ணுவானாங்கிற பார்க்கறதோட நம்மளை நம்பி ஒரு 2-3 பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக பண்ணும்போது அதை நம்ம பெஸ்ட்டாக பண்ணுவோம். அவங்களோட பர்சனல் லைஃப்ல நீங்கள் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தீங்க. ஸோ எங்கே இருக்கும்போது எனக்கு பை த வே எனக்கு அதை கேட்கணுன்ற கொஸ்டின்ஸ் கூட இல்லை. பட் ஒரு ஃப்ரெண்ட்லியாக நான் கேட்க போனோம் அப்படின்னா வாட் இஸ் த சேலரி? 1 lakh plus ப்ரோ. ஸோ நார்மல் ஜிஎம்ஸ்க்குள்ள என்ன மாதிரி சேலரிஸ் இருக்கும்? கான்ட்ரவர்சி ப்ரோ இதெல்லாம் இல்லை என்ன நான் ஒரு நாலேஜ்க்காக கேட்குறேன். மேபி ஒரு 1 lakh சேலரி தான் இருக்கும். சேம் இந்த சேலரி தான் இருக்கும். ஸோ மற்றவங்களோட நீங்கள் வந்து ரொம்ப ஹை ரெண்டாக இருக்கீங்க அப்படின்ற விஷயத்தில் 30% or 40%? அப்படி இல்லை ப்ரோ, வேரியஸ் சேலரி பேக்கேஜஸ்ன்னு இருக்கு. ஸோ பேசிக் ஆஃப் வந்து அவங்களோட நாலேஜ், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பெஸ்ட்டாக அவங்ககிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறது தான். ஈவன் வந்து இப்போ ரொம்ப வருஷமாக இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருந்து வந்த அந்த பீப்புளோட அவங்களோட சேலரிஸும் இருக்குது. கிட்டத்தட்ட சர்வீஸ் பேஸில் இருக்க சேலரிஸ் தான். இப்போ எனக்கு நான் நியூசிலாண்டில் வாங்குற சேலரி கம்பேர் பண்ணும்போது லைக் இங்கே இந்தியாவில் வாங்குற சேலரி ஃபார் பெட்டர் தான். நீங்கள் ஏதாச்சும் மக்களுக்கு நீங்கள் ஒரு சஜஷன் சொல்லணும், இல்லை ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா எண்ட் ஆஃப் த இன்டர்வியூ நான் சொல்கிறது ஒன்று தான் ப்ரோ. லைக் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப இன்சல்ட் பண்ணாமல் அவங்கவுங்க இந்த இண்டஸ்ட்ரியில் பெஸ்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறது தான். அவங்க காட்டுறாங்க அப்படிங்கிறது தான். நீங்கள் நினைக்கிற ஒரு ஐடிஸ் பீப்புளாக இருக்கட்டும், நான் யாரையும் தப்பாக சொல்ல வரல. இந்த ஃபீல்ட்லேயும் நல்ல பீப்புள் இருக்காங்க அப்படிங்கிறது தான் சொல்ல வரேன். நம்ம எவ்வளோ நியூஸ் திறந்தா எவ்வளோ ஃபீல்டில் என்னவோ நிறைய நியூஸஸ் பார்க்குறோம். இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கும் இப்படி தான் இருக்கும்னா அவன் இப்படி தான் இருப்பாங்கிற ஒரு புரிதல் இருக்குல்ல சொசைட்டிக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்த அவங்க கொஞ்சம் மாற்றிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இவங்க நினச்சிட்டு இருக்க மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் தான் ரொம்ப பெரிய விஷயம். லைக் வந்து அவங்க தான் அவங்க தான் அந்த மென்டாலிட்டி தாட் வந்து அது எல்லாத்துக்குமே இருக்கிறதா வருது. அது வந்து நாட் ஒன்லி ஃபார் பத்தி நம்ம பேசணும். ஆமா. சோ அவங்களோட இண்டஸ்ட்ரி இப்ப அவங்க கூட போட்டோ எடுத்துக்கிறதுக்கு அவ்வளவு பீப்புள் வெயிட்டிங்ல இருக்காங்க. லைக் ஒரு இடத்துக்கு போனோம்னா மேபி ஆஃப்டர் 6 ப்ரோ எல்லாமே கடவுள் எப்படி வேணாலும் மாத்தலாம் இல்லைங்களா? கண்டிப்பா. இப்படி இருக்காங்க, நாளைக்கு எப்படி வேணாலும் மாறலாம். அதை நம்ம யாரையுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. ஸோ ஃபைனலி ஒன் அட்வைஸ்ன்றது லைக் ஸோ அடுத்த 5 வருஷத்துல என்ன பெஸ்ட்டாக வரப்போகுதுங்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ அந்த ஏஐ சம்மந்தமாக அவங்க போய் படிச்சாங்கன்னா லைக் ஒரு கம்பெனி இங்கே ஒரு நியூஸ்ல பார்த்தேன், இந்த பெங்களூர்ல லைக் தே ஆர் ஆஃபரிங் 40 lakh per annum ஏஐக்கு. ஸோ அது ப்ராப்பராக ஏஐ போய் படிச்சு அவங்க அந்த ஜாப்குள்ள போகும்போது அவங்களுக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்குங்கிறது லைக் என்னோட தனிப்பட்ட கருத்து. மேபி அதை வந்து ஃபாரின்ல தான் பண்ணணுமா இல்லை எங்கேயே பண்ணலாம்? இந்தியாவிலே நிறைய சோர்சஸ் இருக்கு. இப்போ பெங்களூர் மும்பை அந்த மாதிரி இடத்துல நிறைய சோர்சஸ் இருக்கு. ஸோ இப்போ 12th முடிச்சு பீப்புள் என்ன பண்ண போறான்ற ஒரு லைக் டவுட்ஸ்ல இருந்தாங்கன்னா மேபி ஏஐ ட்ரை பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. நைஸ். இல்லை நல்ல ஒரு ஆப்ஷன், ஆக்சுவலி நல்ல ஒரு ஆப்ஷன். இப்போ வந்து 12th முடிச்சிட்டாங்கன்னா எடுத்தோன்னே நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் போகணும், ஒரு பிபிஏ தான் படிக்கணும், ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் தான் படிக்கணும் அப்படின்ற ஒரு நாலேஜ் இருக்க
போக வேணாம் அப்படின்றதான் எனக்கு தெரிஞ்ச சுசி அவருடைய மைண்ட் தாட் ஆஃப் இருக்குன்ற. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு அப்படின்னா, இதுக்கப்புறம் வர ஜெனரேஷன்ஸ் ஃபுல்லாமே ஏஐ ஜெனரேஷன். ஸோ நீங்க வந்து கொஞ்சம் ஏஐ கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ வெளிநாட்டுல 40 லட்ச ரூபாய்க்கு மேல வந்து சேலரி பேக்கேஜ் தராங்க. ஸோ நீங்க யார் அப்படின்னு டிசைட் பண்றதுக்கு மேபி சேஞ்சர் ஆஃப் யுவர் கேம் சேஞ்சர் சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த லைஃபை சேஞ்ச் பண்ணீங்கன்னா யூ வாண்ட் த பெஸ்ட் பேக்கேஜ் அப்படின்னு தான் நீங்க அதையும் குறை சொல்லல பிரதர். இல்ல நம்ம சொல்லலாமே சொல்ல நான் என்ன பயமுத்தவும் இல்லை. லைக் ஏங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம். இப்போ இன்னும் யூஎஸ்ல நிறைய கம்பெனிஸோட இது வந்து நான் சொன்ன மாதிரி லே ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக ஏஐ மூலமா படிச்சோம்னா ஏஐ மூலமா இருக்கிற ஜாப்ஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ பேங்கிங் ஆப்ஸ்ல ஏஐ நிறைய வந்துருச்சு. ஸோ ஏஐ பேங்கிங்ல இருக்க நிறைய பீப்புளோட ஒர்க்ஸ் லே ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து நீங்க குறை சொல்ல வேணாம்னு நீங்க நினைக்கிறீங்க. நான் இதை குறையா வைக்கலாம்னு நான் சொல்றேன். பிகாஸ் இல்ல இதை வந்து நான் என்னோட தாட் ஆஃப்ல இருந்து சொல்றேன். இது ஒரு குறைய வைக்கும் போதுதான் என்னன்னா, ஸோ அவங்க என்ன இப்ப நம்ம ஃபாரின் கண்ட்ரில நீங்க நிறைய பார்த்துருப்போம் ப்ரோ. இந்த சப்ஜெக்ட் எஸ்பெஷலி இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் நான் அந்த விஷயத்தை பேசுறேன். ஸ்டூடெண்ட்ஸை தாண்டி என்ன பண்ணுவாங்க, பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, 2 மைண்ட் செட் வருது. ஸோ இது நான் காமனான ஒரு ஆடியன்ஸை நான் ஸ்டூடெண்ட் பேரண்ட்ஸ் போது எனக்கு ஒரு மைண்ட்ல ஒரு சொல்லி சொல்லுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பேரண்ட்ஸ் குழந்தைங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்க கொஞ்சம் ஃப்ரீயா விட்டா அவங்களோட இதுல அவங்க கொஞ்சம் ரொம்ப தெளிவா இருப்பானுங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. என்னோட அப்பா அம்மா லைக் எங்க அப்பாவுக்கு வந்து என்னன்னா, நான் ஆர்கிடெக்ட் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. அதுல எனக்கு பெரிய ஒரு விருப்பம் இல்லை. நீங்க படிச்சது வந்து அப்பா அம்மாவோடைய ஆசைக்காகவா இல்ல உங்களுடைய ஆசைக்காக? என்னோட பர்சனல் இதாக தான். நீங்க இதுக்குதான் வரணும்னே படிச்சீங்க? இல்ல 12th முடிச்சுட்டு எனக்கு என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொல்லி நம்ம இந்த மாதிரி இதுல படிக்கலாம் அப்படின்றது ஒரு விஷயம். பட் இந்த தாட் தான் நான் சொல்ல வந்துட்டு இருக்கேன். என்ன தாட்னா, நம்ம இந்தியா கண்ட்ரிக்கும் அவுட் ஆஃப் கண்ட்ரிக்கும் 2 விஷயம் தான் பிரதர். இந்தியாவில் உள்ள எந்த பேரண்ட்ஸா இருக்கட்டுமே, படிச்சுட்டு வேலைக்கு போகணும், வாழ்க்கையில செட்டில் ஆகணும், அதுக்கப்புறம் தான் டிராவல் ஆகும். ஒரு 15 to 20 பீப்புளுக்கு ஹெட்ஸா இருந்தேன் ப்ரோ நியூசிலாந்துல. ஓகே. ஸோ அவங்களுக்கு எல்லாம் என்னன்னா லைக் 1 வீக் சேலரி தாங்க. 1 வீக் சேலரி, அதுக்கு முடிச்சு அடுத்த வீக் சேலரி. அப்படிதான் அவங்களுக்கு ஒரு சேவிங்ஸ் இப்படி பண்ணணும், இப்படி அவங்க வாழணும், எங்க லைஃப் இப்படி தான் வச்சுக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு செக்ஷன் கிடையாது. அப்ராட்ஸ் இந்த போகும்போது என்னன்னா, அந்த 2 விஷயம் சொன்னல, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா பேரண்ட்ஸும் உங்க பசங்களுக்கு சொல்ற விஷயம்னா, படிச்ச வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், வாழ்க்கையில செட்டில் ஆகணும். ஸோ இது டோட்டலி வந்து ராங் மைண்டட். நீங்க வெளிநாட்டுல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க எல்லாமே சொல்லுவாங்க, நீங்க நிறைய விஷயம் இது கவனிச்சிருப்பீங்க, அப்பா அம்மா சொல்லுவாங்க, நீ படிக்கிறியோ படிக்கலையோ அதை பத்தி தெரியல, அப்பாவோட பிசினஸ் நீ எடுத்து பெரிய விஷயம் ஆகும் இல்லையா, காசு தரேன், நீ பிசினஸ் பண்ணி பண்ணு. அப்பாவோட பிசினஸ்ங்கிறது அது அவங்க பிசினஸ், அதான் அவங்களுடைய ஃபேமிலி பிசினஸ். ஸோ நார்மல் ஒரு தெளிவான பர்சனாக இருந்தால் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஸோ டூ யுவர் பிஸ்னஸ். ஸோ பிஸ்னஸ்னால மட்டும்தான் அவங்களால டெவலப் ஆக முடியும் அப்படின்றது என்னுடைய கஷ்டம் தான். தாண்டிட்டோம்னா இஸ் வெரி சக்ஸஸ். பர்சனலாக எனக்கு ஒன்று என்னன்னா, நான் லைஃப்ல ஏதாவது ஒரு மேஜிக் நடந்து எனக்கு ஒரு ட்ரஸ்ட் ஓப்பன் பண்ணுங்கிறது என்னோட ரொம்ப பெரிய ஆசை. வாவ். எனக்கு ஒரே ஒரு ட்ரஸ்ட் ஓப்பன் பண்ணி நிறைய அனாதை ஆசிரமத்தில் அந்த பசங்களை பார்த்துக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய மேஜிக். அதுக்கு ஏதாவது ஒரு மேஜிக். இப்போ நீங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்களா? என்னோட பர்த்டேக்கு போயிட்டு வருவேன். பட் அது இன்னும் நிறைய ஆகணும் அப்படிங்கிறது எங்களோட ஐடியாலஜி அதுதான். எங்க சேனலுக்கு வர ரெவன்யூ வச்சு, ஸோ எங்க சேனல்ல ஒரு பார்ட் ஆஃப் இப்போ 100% ரெவன்யூ வருதுன்னா 30% ஆஃப் ரெவன்யூ ஸோ டோட்டலி டு கிவ் சோஷியாலிட்டி தான். ஸோ அதுதான் எங்க சேனலோடைய மோட்டோ கூட. ஏன்னா இப்போ ரோட்ல யாராச்சும் கேட்டா கூட ஐ வில் டு கிவ். ஸோ என்கிட்ட இருக்கா இல்லைன்னு தெரியாது. ஸோ டுடே ஐம் 0 பட் டுமாரோ ஐம் நாட் வரதுல கொஞ்சம் கொடுக்கலாங்கிறது என்னோட தனிப்பட்ட ஆசை, கருத்து எல்லாம். கண்டிப்பா பண்ணலாம் பிரதர். இந்த மைண்டு வந்து அந்த மனஸ்தான் சார் காரணம் அப்படின்ற மாதிரி தான். நான் எண்ட் ஆஃப் த டே வந்து பேரண்ட்ஸை கொண்டு போய் வந்து நம்ம அனாத ஆசிரமத்தில் விடுறது அதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். எஸ்பெஷலி சொல்றதுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது தான். இது நான் பர்சனலாக நான் பார்த்த ஒரு விஷயம். அவங்க என்னோட அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வளர்க்குறாங்க, எல்லாம் பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு 2-3 விஷயம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகலாமே, இருக்கலாமே அப்படிங்கிற ஒரு விஷயம். தேங்க்யூ ஸோ மச். நைஸ் மீட்டிங். இன்டர்வியூ. ஸோ காய்ஸ், இதோட வந்து இன்டர்வியூ முடியுது. ஸோ சுசி பிரதரை பற்றி நம்ம மீட் பண்ணி பார்த்து ஸோ வேற லெவலில் தெரிஞ்சுட்டோம். கோயம்புத்தூர்ல நீங்க எந்த பிளேஸ்க்கு போனாலும் சரி, ஸோ வேர் ஹவுஸ் போகாம மட்டும் போயிடாதீங்க. ஸோ பயங்கரமா மிஸ் பண்ணுவீங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபைனலி மிஸ் பண்ணுவீங்க. ஏன்னா ரூஃப் டாப்ல போய் பார்க்கறத தாண்டி என்னன்னா, அந்த ஸ்கையை பார்த்துட்டு ஸோ வைப் பண்ணிக்கிட்டு பசங்களோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு, மெயின்லி ஃபேமிலி, ஏன்னு கேட்டால் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஸோ மைல்டு கிட்ஸ் கூட வந்து நீங்கள் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல வந்து சாப்பிடலாம் அப்படின்னா ஐ வில் ஹைலி ரெக்கமெண்ட் டு த வேர் ஹவுஸ். எந்த ரெஸ்டாரண்ட் போனாலும் உங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபை கிடைக்குமான்னு தெரியாது. ஸோ வேர் ஹவுஸ் வந்து பாருங்க. அப்போதான் நாங்கள் சொல்றது உண்மையானதை நாங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபைனலி சொல்றா சேனல் சொல்றேன். கண்டிப்பா நகைச்சுவை நேரத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா வாங்க. ஹாப்பி டு சர்வ் யூ. தமிழ்ல நன்றி, வணக்கம்.